போலி ஆவணம் தயாரித்து நில மோசடி, உறவினர்களே உலை வைத்தது அம்பலம். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை உறவினர்களே போலி ஆவணம் தயாரித்து விற்றதாக இலங்கையைச் சேர்ந்த சகோதரிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். இலங்கையில் உள்ள மாத்ரா பகுதியைச் சேர்ந்த சகோதரிகள் வசந்தா, ஜெயலட்சுமி. தஞ்சையை பூர்வீகமாக கொண்ட இவர்களுக்கு ஒரத்தநாடு அருகே உள்ள புத்தூரில் 2.81 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த இடத்தை அவர்களின் தந்தை அதே பகுதியைச் சேர்ந்த உறவினர் ஒருவருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன் குத்தகைக்கு விட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வசந்தா தனது மகளுக்கு திருமணம் செய்ய பூர்வீக நிலத்தை விற்பனை செய்ய திட்டமிட்டார். இதற்கு ஜெயலட்சுமியும் ஒப்புக்கொண்டார். நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவரே வாங்கிக் கொள்வதாக உறுதியளித்துள்ளார். இதை கேள்விப்பட்டு சகோதரிகளை தொடர்பு கொண்ட ஒரத்தநாடு பின்னியூரைச் சேர்ந்த ராமநாதன் என்ற உறவினர் ஒருவர் தானே நிலத்தை வாங்கிக் கொள்வதாக கூறிவிட்டார். யாருக்கோ நிலத்தை விற்பதை விட உறவுக்காரர்களுக்கு விற்கலாம் என நினைத்த சகோதரிகள் அதற்கு சம்மதமும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 1 கோடி ரூபாய் விலை பேசி 13 லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுத்துள்ளார் ராமநாதன். இதன் மூலம் நம்பிக்கையை ஏற்படுத்திய அவர் அடுத்த கட்ட பணத்தை வங்கியில் செலுத்த வாரிசு சான்றிதழ், பாஸ்போர்ட் மற்றும் கைரேகை அடங்கிய பத்திரம் உள்ளிட்டவை தேவை என கேட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள நடைமுறைகள் குறித்து அறியாத சகோதரிகள் அவர் கேட்ட அத்தனை ஆவணங்களையும் கொடுத்துள்ளனர். இதற்காகவே காத்திருந்த ராமநாதன் தனது மருமகன் உதவியுடன் அந்த ஆவணங்களை பயன்படுத்தி நிலத்தை அவர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். பூலோட சொத்து எங்கள் அப்பாவோட ஒரு சொத்து தான் இருந்துச்சு. இது இந்த மாதிரி மோசடி செய்வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் சொந்தம் தானே இது, அப்பாவோட தங்கச்சி அண்ணன் தான், அக்காவிட்டு உள்ளன்னு சொல்லி எல்லா பெரியவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்களோட சொன்னேன், பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ 13 லட்சத்தை எங்களுக்கு அனுப்பிவிட்டு எங்களுக்கு கைரேகை வேணும், பேங்க்குக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லி எங்களை மோசடி செஞ்சுட்டாரு. இப்போ மோசடி செஞ்சு நாங்கள் அது கேட்குறோன்னே எங்களை விரட்டுறாங்க. உங்களை போலீஸுக்கு சொல்லுவேன், 24 ஹவரில் உங்களை விரட்டுவேன், வெட்டுவேன், குத்துவேன் அப்படி சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. அதனால இப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வேணும். வசந்தா, ஜெயலட்சுமி சகோதரிகள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் போலியாக அந்நாட்டு உச்சநீதிமன்ற பதிவாளரின் சீல் மற்றும் போலி பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை தயாரித்து இந்த மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்த உறவினர்கள் 4 பேர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட சகோதரிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்துள்ளனர்.